அப்ப சுக்கிர பகவான் சொல்லிட்டு ரிஷபராசின்னு சொல்லிட்டாவே இருந்த இடத்துல இருந்து கல்லு மண்ணு சுமக்காம கஷ்டப்படாம நெத்தியில வேர்வை சிந்தாம ஃபேன் காத்துக்கிலேயோ ஏசி காத்துக்குள்ளே இருந்து பணிபுரியக்கூடிய தருணம் உடையவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. சொல்ல போனா ரிஷபராசிக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி 85%, ஏன் 80-85% மாற்றத்தையே ஏற்படுத்த கொடுக்க போகுது. ரிஷபராசியில படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு அது டாக்டர் படிச்சாலும் சரி, கலைத்துறையில பிரகாசிக்கிற படிப்பாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு தொழில மேன்மையாகக்கூடிய தருணம் இந்த 2026 இந்த குரு பயிற்சியிலிருந்து மாற்றம் தான். ராகு மகாதசை நடக்கும் பெண்களுக்கு. அந்த ராகு மகாதசையில கல்யாணங்கள் பண்ணா டைவர்ஸ் ஆயிடும், இல்ல கல்யாணம் பிளாப் ஆயிடும், இல்ல காதலே பண்ணிக்கிட்டு இருந்தா கூட காதல் கூட பிளாப் ஆயிடும். அந்த மாதிரி தருணம் உடையக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி திருமணத்துல எந்த தடையும் கொடுக்காம குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு சொல்லக்கூடிய தருணத்துல உங்க திருமணத்துக்கு எந்த தோஷமும் இல்லை. ரிஷபராசி அன்பர்களை யாரு வேணா கெட்டலாம், ஆணையும் கெட்டிக்கலாம், ஒரு பெண் ஒரு ஆணை கெட்டலாம், ஒரு ஆண் ஒரு ரிஷபராசி பெண்ணை கெட்டலாம். அற்புதமா வாழக்கூடிய ஒரு தருணம் வந்துகிட்டு இருக்கு. வேலை வாய்ப்பு இழந்தவங்களுக்கு புதுசா ஒரு வேலை கிடைச்ச வேலை, பிடிச்ச வேலை இருக்கு இல்லையா, கிடைச்ச வேலை, ஏதோ ஒரு சம்பளத்துல நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 100-80-90% சொந்த தொழில் பண்றவங்களுக்கு தான் யோகம். ரிஷபராசிக்கார அன்பர்கள் பொதுவா ரிஷபராசி அன்பர்கள் ஒரு கோபக்காரங்க தான், ஆனா குணமுள்ள கோபக்காரங்க. தன்னை மதிச்சவங்களைத்தான் நீங்க மதிப்பீங்க. ரிஷபராசி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தன்னை மதிக்கல, தான் தாய் தகப்பனை மதிக்கலன்னா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டீங்க, அந்த இடத்துல நிக்க மாட்டீங்க, எதிரியா தான் பார்த்தீங்க. அப்படியாம்பட்ட தருணம் உடைய ரிஷபராசிக்கு ஜாக்பாட் இதுதான் தருணம். இந்த நல்ல நேரத்தை நழுவ விட்டுறாதீங்க. ஆண்டவனை வேண்டுங்க, வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை வேண்டுங்க, இல்ல ஒரு மகாலட்சுமி அம்மா போட்டோவை வாங்கி வீட்டுல வச்சு வழிபட்டு வாங்க. உங்க ஆசைகள் தேவைகள்லாம் கட்டாயமா பூர்த்தியாகும். சிவாய நம. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நம்ம தங்க தளபதி நம்ம ஜனநாயகர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பது ஜோதிடர் கருப்பசாமி KGF. கேம் சேஞ்சர் லக் இந்த சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. சிவாய நம. 2026 குரு பகவான் பெயர்ச்சி. இந்த குரு பகவான் பெயர்ச்சி எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமா அமைய போறாரு, எந்த ராசிகளுக்கு பாதகமா அமைய போறாரு. ஏற்கனவே சனி பயிற்சி ஆயிடுச்சு, இப்ப குரு பயிற்சி. ஒரு வருஷம் குரு பகவான் கடக ராசியில பயிற்சிக்க போறாரு. பொதுவாவே இந்த குரு பயிற்சியோடைய ஸ்டார் யார் தெரியுமா? குரு பகவான் பயிற்சி ஆகிறது ஒரு பெண் ராசின்னு சொல்லக்கூடிய கடக ராசியில. அப்ப பெண் ராசிகளான ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம், இந்த 12 ராசிகளுக்கு தான் 90 விழுக்காடு பலன்களை கொடுப்பார். ஏன்னா பெண் ராசிகளுக்கு தான் இந்த வருஷம் யோகம். நீங்க பட்ட கஷ்டம் துன்பம் எல்லாம் விலகி போகுது. குரு பகவான் யாரு? குரு பகவான் சொல்லக்கூடிய பிரகஸ்பதி. குரு பகவான் வேற யாரும் கிடையாது, எம்பெருமான் முருக கடவுள் தான் குரு பகவான். தமிழ் கடவுள் தான் குரு பகவான். முருகனை எம்பெருமான் முருக கடவுளை 6 பட முருகன் கோயில் இருக்கு, 1500 சில்லற முருகன் கோவில் தமிழ்நாட்டுல இருக்கு. அதுல ஏதாவது ஒரு முருகன் கோயிலை பிடிச்சுக்குங்க. உங்க இப்ப இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லக்கூடிய சின்ன பரிகாரத்தை நீங்க கட்டாயமா செய்யுங்க. 12 ராசிக்காரர்களும் உங்க ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க. சின்ன பரிகாரம். சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருப்போரூர் கந்தசாமி கோயிலுக்கு ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போய் வாசல் இருக்க வேண்டிய குளத்துல கைகால் அலும்பிட்டு கோயில் வாசல் இருக்க வேண்டிய கல்லுப்பும் மிளகும் வாங்கிட்டு கொடிமரத்தாண்ட நின்று அந்த கல்லுப்பையும் மிளகையும் கொட்டுங்க. 6 மிளகு கையில எடுத்துக்குங்க, ஒரு 3 கல்லுப்பு கையில எடுத்துக்குங்க. 6 மிளகை நல்லா மென்னுக்கிட்டு, என் ஆசை இதுதான், என் தேவை இதுதான், நான் நோயில இருக்கேன், கடன்ல இருக்கேன், வறுமையில இருக்கேன், பிரச்சனைகள்ல இருக்கேன், திருமணம் தடையா இருக்கு, குழந்தை இல்லை, இப்படியாம்பட்ட ஒரு பிரச்சனைய மனசுல வேண்டிக்கிட்டே அந்த கோபுரத்தை பார்த்து மெல்லு முழுங்கிடுங்க. பக்கத்துல சிதம்பரசாமி போட்டோ இருக்கும், அந்த சிதம்பரசாமி போட்டோவோட ஒரு விபூதியை இப்படி பூசிட்டு அந்த உப்பை மென்னு முழுங்கிடுங்க. முதல்ல காரம் உங்க கஷ்டம் விலகி
அந்த உப்பு சாப்பிட்ட உடனே உங்க கஷ்டம் கவலைகள் எல்லாம் விலகி போகுது. ஓரிரு வாரம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 11 வாரம் வரேன்னு சொல்லுங்க, 100க்கு 100 உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகுங்க. அப்படி ஒரு ஐதீகமான கோவில் நம்ம திருப்போரூர் முருகன் கோவில். ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அங்க வந்து போங்க, எந்த குறையும் வராம 12 ராசிகளுக்கும் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக எம்பெருமான் திருப்போரூர் முருகர் கந்தசாமியோட அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி எம்பெருமான் சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய அதி தேவதை மகாலட்சுமி அம்மா. அப்ப சுக்கிர பகவான் சொல்லிட்டு ரிஷபராசின்னு சொல்லிட்டாவே இருந்த இடத்துல இருந்து கல்லு மண்ணு சுமக்காம கஷ்டப்படாம நெத்தியில வேர்வை சிந்தாம ஃபேன் காத்துக்கிலேயோ ஏசி காத்துக்குள்ளே இருந்து பணிபுரியக்கூடிய தருணம் உடையவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. சொல்ல போனா ரிஷபராசிக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி 85%, ஏன் 80% 85% மாற்றத்தையே ஏற்படுத்த கொடுக்க போகுது. ரிஷபராசியில படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு அது டாக்டர் படிச்சாலும் சரி, கலைத்துறையில பிரகாசிக்கிற படிப்பாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு தொழில மேன்மையாகக்கூடிய தருணம் இந்த 2026 இந்த குரு பயிற்சியிலிருந்து மாற்றம் தாங்க. அதே போல ரிஷபராசியில ஒரு குறிப்பிட்ட கால வயசு வரைக்கும் ராகு மகாதசை நடக்கும் பெண்களுக்கு. அந்த ராகு மகாதசையில கல்யாணங்கள் பண்ணா டைவர்ஸ் ஆயிடும், இல்ல கல்யாணம் பிளாப் ஆயிடும், இல்ல காதலே பண்ணிக்கிட்டு இருந்தா கூட காதல் கூட பிளாப் ஆயிடும். அந்த மாதிரி தருணம் உடையக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி திருமணத்துல எந்த தடையும் கொடுக்காம குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு சொல்லக்கூடிய தருணத்துல உங்க திருமணத்துக்கு எந்த தோஷமும் இல்லை. ரிஷபராசி அன்பர்களை யாரு வேணா கெட்டலாம், ஆணையும் கெட்டிக்கலாம், ஒரு பெண் ஒரு ஆணை கெட்டலாம், ஒரு ஆண் ஒரு ரிஷபராசி பெண்ணை கெட்டலாம். அற்புதமா வாழக்கூடிய ஒரு தருணம் வந்துகிட்டு இருக்கு. அதே போல சொந்த தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி பெண்கள் ஒரு சின்ன துணிக்கடை வச்சிருந்தாங்கன்னா அது பெரிய லெவலுக்கு ஸ்டோர்ஸ் ஆயிடும். ஏதோ ஒரு சின்ன பியூட்டி பார்லர் வச்சா கூட அது உயர்ந்த ஸ்தானத்துல போயிடும். அப்ப சொந்த தொழில் பண்ணக்கூடிய ரிஷபராசிக்கார பெண்களுக்கு இந்த வருஷம் யோகம். ஒரு வருஷம், அந்த ஒரு வருஷம் 365 நாள் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியில நீங்க 5 வருஷத்துக்கு சரியான சம்பாத்தியத்தை ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்துருவார். இதுதான் குரு பெயர்ச்சி. அப்ப குருவுடைய தன்மை ரிஷபராசிக்கு நல்ல பலனே கொடுக்குது. வேலை வாய்ப்பு இழந்தவங்களுக்கு புதுசா ஒரு வேலை கிடைச்ச வேலை, பிடிச்ச வேலை இருக்கு இல்லையா, கிடைச்ச வேலை, ஏதோ ஒரு சம்பளத்துல நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 100க்கு 80-90% சொந்த தொழில் பண்றவங்களுக்கு தான் யோகம். ரிஷபராசிக்கார அன்பர்கள் பொதுவா ரிஷபராசி அன்பர்கள் ஒரு கோபக்காரங்க தான், ஆனா குணமுள்ள கோபக்காரங்க. தன்னை மதிச்சவங்களைத்தான் நீங்க மதிப்பீங்க. ரிஷபராசி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தன்னை மதிக்கல, தான் தாய் தகப்பனை மதிக்கலன்னா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டீங்க, அந்த இடத்துல நிக்க மாட்டீங்க, எதிரியாத்தான் பார்ப்பீங்க. அப்படியாம்பட்ட தருணம் உடைய ரிஷபராசிக்கு ஜாக்பாட். இதுதான் தருணம். இந்த நல்ல நேரத்தை நழுவ விட்டுறாதீங்க. ஆண்டவனை வேண்டுங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை வேண்டுங்க. இல்ல ஒரு மகாலட்சுமி அம்மா போட்டோவை வாங்கி வீட்டுல வச்சு வழிபட்டு வாங்க. உங்க ஆசைகள் தேவைகள்லாம் கட்டாயமா பூர்த்தியாகும். பொதுவா ரிஷபராசிக்கு இருதாரத்து தோஷம் இருக்கு. 2026க்கு முன்னெல்லாம் கல்யாணம் பண்ணவங்களுக்கு இருதாரம் தோஷமும் இருக்கும். முதத்தாரம் நிக்காது, ஏமாற்றப்படுவீர்கள். அந்த ஏமாற்றம் இல்லாம இந்த வருஷம் கல்யாணம் பண்ணக்கூடியவங்களுக்கு சீக்கிரத்துல குழந்தை பாக்கியம், வேலையில ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானம், இப்படியாம்பட்ட ஒரு தன்மைகள் எல்லாமே அமையறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ரிஷபராசிக்காரங்களுக்கு மாற்றமே ஏற்பட போதுங்க. பொதுவாவே இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய ஒரு பெயர்ச்சியும் இருக்கு. எப்பன்னா குரு தசை வரும். ஒரு 25, 27, 30 வயசுக்கு மேல குரு மகாதசை வரும். அப்ப குரு பகவானுடைய தசை நடந்தாலும் குரு பகவானுடைய பெயர்ச்சி ரெண்டுமே சேர்ந்து ஞானத்தையும் செல்வத்தையும் சொத்து சொகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மாற்றமே ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்படாதீங்க, ஆண்டவனை நினைங்க, சாமி கும்பிடுங்க. தீர்த்த யாத்திரைகள் போறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச காசை கொடுங்க, இல்லைன்னா நீங்க போங்க. இப்படியாப்பட்ட ஒரு தருணத்துல முறையான வழிமுறைகளை பக்குவம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடலாங்க. நம்ம பிறந்த பிறப்பின் ரகசியமே இந்த பிரபஞ்ச விதியோடைய தருணமே படிச்சு
வேலைக்கு போய் கல்யாணம் முடிச்சு புள்ளக்குட்டி பெற்று அந்த புள்ளக்குட்டிகளுக்கு காது கீது குத்திட்டு அந்த பேரம்பேத்திய பார்த்து வளர்த்த உடனே மூச்சை விடுறோம் பாருங்க, அவங்களுக்கு தாங்க யோகம். அந்த மாதிரியான ஒரு யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. உண்மையா நல்லா இருக்க போறீங்க. இத்தனை வருஷம் எப்படி இருந்தீங்களோ தெரியாது, சரியா? ஆனா இப்ப வரக்கூடிய தருணத்துல சனீஸ்வர பகவானும் ஒரு அற்புதமான இடத்துல பாக்கிய சனின்னு சொல்லலாம், லாப சனின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்காரு. 100க்கு 100 எம்பெருமான் அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க போகுது. ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு ஒரு ஜாக்பாட் சொல்லலாம். காற்றுள்ள போதே தூத்தி கொள்ளுங்க. ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் திருப்போரூர் முருகன் கந்தசாமியோடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க பரிபூர்ணமா நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். என்ன நீங்க பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா தாம்பரத்து அட்ரஸ் வரும். அங்க என்னுடைய வீடை கேட்டீங்கன்னா என் வீட்டுக்கு என்ன பாருங்க. வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஜூலை மாசம் மலேசியாவுக்கு ஒரு 11 நாள் அங்க வருவேன். மலேசியால கிளாங்கு தான் வருவேன். அங்க பார்க்கணும்னு கேட்கறவங்க தாராளமா அங்க பார்க்கலாம். கட்டாயமா நல்ல ஒரு அமைப்பையும் ஒரு வழியவும் காமிச்சு கொடுப்பேன்னு கேட்கறது எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரருடைய அருளாட்சி கட்டாயமா கிடைக்கும். சிவாய நம.